நிறுத்துங்க அம்பாசிடர் கார் நிறுத்துங்க அம்பாசிடர் கார் நிறுத்துங்க அம்பாசிடர் கார் நிறுத்துங்க 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 சுவாமி யார் நீரு ஏன் காரை நிப்பாட்டு நீரு சாரி மாமா இது சாரி மாமா காளிங்கராயநாத்து கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் மண்டபம் வரைக்கும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயோ நாங்க கூட அந்த கல்யாணத்தான் போயிட்டு இருக்கோம் நம்ம மனுஷாலா போயிட்டு இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டோம் காரே முது மாதிரிதான் ஏறும் தேங்க்யூ சேத்த பொறுங்கோ மாமி வந்திருக்கா ஓஹோ மாமி ஆக்ஷன் வந்திருக்கீரா மாமி எங்க அது அவ எப்போ சுடிதார் போடுறது வழக்கம் கல்யாணத்துக்கு போறச்ச மடிசார் கட்டணும்னு ஆசைப்பட்டா சரி கட்டிக்கோடின்னு சொன்னேன் அவ சரியா சொருவுல சொருவின் இருக்கா மரத்துக்கு பின்னாடி நின்னு பட்டு ரெடியோ வந்துட்டேன் மாமா காத்துட்டு இருக்கா வந்து ஏறடி என்ன இப்படி படுத்துரு உடவு சொல்றதுன்னு போயிருந்தேன் அதுக்குள்ள அவசரம் இவதான் என் ஆத்துக்காரி பட்டு இவ தோப்புறார் பெரிய பயில்வான் இடிச்ச இடியிலே தெரியறது நீங்க பையனாத்துக்காரா பொண்ணாத்துக்காரா என்ன அப்படி கேட்டு நான் பொண்ணாத்துக்காரன் கல்யாண பொண்ணு என் ஒய்ஃபுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த மாமியை பாக்குறச்சே நேக்கும் க்ளோஸா பழகணும் போல தோணுதுல ஐயோ நிறைய சுவாமி அழுத்துக்கிறேன் பழக க்ளோஸா பழக எனக்கு ஆட்சேபனே இல்ல நன்னா பழகு அடி பட்டு நோக்கு பை சான்ஸ் பழகுங்கோ பழகுங்கோ கார்ல ஏறுங்கோ ஏறுங்கோ நீங்க துறங்கோ துறங்கோ வாங்கோ வாங்கோ போங்க ஏறுங்கோ ஏறுங்கோ உட்காருமா வெக்கப்பட்டு இருக்காத சுவாமி எம்பி வர நேரமாச்சு யாராவது சந்தேகப்படுறாம இருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணுங்க எஸ் சார் என்னப்பா செக்யூரிட்டி எல்லாம் கரெக்டா இருக்கா இருக்கு சார் நாலா பக்கம் ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன புரியுதா பி அலர்ட் போட்டோ விட்டுறாதீங்க நீங்க உள்ள போங்க சார் நீங்க ரவுண்ட்ஸ்ல இருங்கய்யா எல்லாம் கரெக்டா ஆக்டிவா இருக்கணும் ஏதாவது தப்பு நடந்துச்சு ஐ வில் டேக் சிவியர் ஆக்ஷன் பட்டு குயிக்கா வாடி வந்துடுறேன் போலீஸ்லாம் நிறைய இருக்கா மாட்டணும் கஞ்சி கஞ்சி ஆகிடுவோம் இருங்கோ வந்துட்டோம் நம்மாத்து கல்யாணம் வாடி எக்ஸ்கியூஸ் மீ நான் இல்ல ஒரு மாட்டிட்டோம் கஞ்சி கஞ்சிதான் இந்த கட்சி உங்களுதுங்களா ஏன்பா இது என்ன ரத்தின கம்பளமா பின்னாலேயே துரத்திட்டே வர்றியா வாங்கிக்கோடி என்னது சரி வாங்க மாமி மாப்பிள அப்பா எம்பியை காணோம் வாங்க வாங்க நமஸ்காரம் நீங்க யாரு என்ன இப்படி கேட்டுட்டு நாங்க மாப்பிள வீடாக்கும் என்ன என்ன நோண்டா என்ன எடுத்து சொல்லுங்க என்ன அப்படி கேட்டு மாப்பிள்ளையோட தோப்பனார் எம்பி எலெக்ஷன் நிக்கிறதுக்கு என்னுடைய சிவாசானாக்கும் உனக்கு தெரியுமா சரி சாமி நீங்க போங்க உமக்கு புரியுது உங்க பிள்ளையான எனக்கு புரியல சொல்லி வை ஐயிலேயே நான் ஒரு ரவுடியாக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க வாங்க நில்லுங்க கார்ல ஏறச்ச பொண்ணு வீட்டுக்காரன்னு சொன்னீர் இங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொல்றீரா எப்படி அது ஆமா அது தப்பு எனக்கு பொண்ணு வீடுதான் நேக்கு மாப்பிள்ளை வீடு தான் மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு சேர்ந்தா தான் கல்யாணம் இது உனக்கு புரியாதா என்ன அனாவசியமான கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கு ஏய் இதுக்கு தாண்டி கல்யாணத்துக்கு வரைச்சு ஒரு கத்தி கொண்டு வரணும் கண்ட பையன் கொஸ்டின் பண்ணா எடுத்து சீவி போட சீவி என்ன எனக்கு பசி தாங்க முடியல என்ன கொஞ்சம் சும்மா இருக்குடா என்னடா எவரிதிங் ஓகே எவரிதிங் ஓகே கொஞ்சம் நில்லும் வந்துட்டான் கொஸ்டின் பிறந்தவன் என்ன ஓய் அபச்சாரம் ஓய் பூனால வளம் போடணும் இப்படி இடம் போட்டு இருக்கிற கிரகச்சாரம் இடம் போட்டா அமங்கலமாச்சே சாரி ஓய் இதுக்கு தான் ஓய் கல்யாணமும் திவசம் ஒரே டேட்ல வரக்கூடாது ரெண்டும் ஒரே டேட்ல வந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி மாமா இங்க வந்துட்டேன் இப்ப என்ன கெட்டு போச்சு இந்த தோல்ல தொங்குறத இந்த தோல்ல மாட்டா தொங்காதா கலட்டி ஆணில மாட்டினா கூட தொங்கும் ஓய் அதுக்கு இல்ல ஓய் என்ன நொய்யின்ற நீ ரொம்ப பேசுற சமய கட்டு கழிச்சிட்டு போய் கொள்ளிக்கறி எடுத்து வாயில வச்சுடுவேன் கொசப்பேட்ட கேடி மாதிரி என்ன பேசுறேன் மாமி கல்யாணத்துக்கு மனுஷா எல்லாம் வந்திருக்கா கல்யாணத்துக்கு மனுஷால் தான் வருவா பின்ன அனிமல்ஸா வரும் அம்மா கிட்ட பேசணும் ஓய் நான் அவள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் என் ஒய்ஃபை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் நெல்லி கனி அப்படியே காக்கா கொத்திட்டு போயிடும் மாமிக்கு பேர் என்ன அலமு குழம்புன்னு வச்சிருந்தா பெஞ்சாலும் சாப்பிட்டுக்கலாம் வாங்க என்ன மாறு என்ன ஏடி சும்மா நோண்டிட்டே இருக்க அது வருதுண்ணா அதுனா அது வருதுண்ணா அதுனா எது இதுண்ணா
பின்னால எல்லாம் கும்பலா குந்திட்டு இருக்கா, அப்படியே பேசாம மடிசாலே போயிடு. என்ன பேத்துற? ஐயோ ராமா ராமா, இதெல்லாம் போய் ஆம்பளையாட்ட கேட்டு இருப்பாளோ? நோக்கு என்ன பாத்ரூம் தானே போவோம். நேத்து ரொம்ப அர்ஜென்ட் தான், நான் 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். நாங்க வரப்படாது. பொம்மநாட்டிக்குள்ள என்ன வைக்க வேண்டியிருக்கு? என்ன சும்மா ஜமாயே என்ன போடி. மாமி, நோக்கு பாத்ரூம் வரல? எதுக்காக கேக்குறீங்க? நேக்கு வெரி அர்ஜென்டா வருது. உங்க பக்கத்துல உட்கார்ந்தே தப்பு. அங்க போய் உட்கார்ந்தா கூட வரும். சுவாமி வந்துட்டா கொஸ்டின் கொன்னப்பமாகுது. என் ஆத்துக்காரி எங்க போய்? போய் உன் ஆத்துக்காரியும் என் ஆத்துக்காரியும் சேர்ந்து பாத்ரூம் போயிருக்கா. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அவ 2 பேரும் சேர்ந்து போனதுல தப்பே இல்ல ஓய். இப்படி ஒத்து போயிட்டா ஒரு குடும்பத்திலே குழப்பமே வராது. குழந்தைங்க ஃபிகர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். வீட்டுல பாத்ரூம் போறப்போ ஆட்டுக்காரதான் அடிச்சுன்னு போக இருக்கு. உட்காரு. ஏண்டி போயிட்டு வந்துட்டியா? மாமி ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ஒண்ணும் இல்ல, பாத்ரூம் போகணும்னா போயிட்டு வந்தோம், அவ்வளவுதான். எப்படா சமாளிச்ச? ஒரு வழியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையோ? அட்ஜஸ்ட் பண்ணிட்டியா? அது புது இடம் பாருங்க. இன்னும் 2-3 மேரேஜ் அட்டன் பண்ணிட்டா சரியா போயிடும். இல்லடே? ஆமாண்ணா. திருவள்ளுவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தார். திருவள்ளுவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தார். பாட்டு என்ன கோணங்கி, இப்பதான் அடுப்ப பத்த வச்சு என் பொழப்ப ஆரம்பிச்சேன். என் பொழப்ப கெடுத்துறாத. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கு நீ சரியான பதில் சொன்னா தான் நான் இங்க இருந்து போவேன். அப்படி என்ன சந்தேகம்? இந்த திருவள்ளுவர் இருக்காரு, அவர் எங்க இருக்காரு? அவர் செத்து பல வருஷங்களாச்சே. ஐயோ அது இல்ல, திருவள்ளுவர் மயிலாப்பூர்ல தானே பிறந்தாரு. ஆமா, திருவள்ளுவர் பிறந்த மயிலாப்பூருக்கு திருவள்ளூர்னு பேர் வைக்காம திருவள்ளுவர் பிறக்காத திருவள்ளூருக்கு திருவள்ளூர்னு ஏன் பேர் வச்சாங்க? ஐயோ, நான் சின்ன கேள்வி தானே கேட்டேன். அதுக்குள்ள போட சாஞ்சாமல் சாஞ்சிடுச்ச கேள்வி. கேள்வி என்னடா பண்ண? ஒரு சின்ன கேள்விதான் கேட்டேன், அதுக்குள்ள பொக்குன்னு போயிடுச்சு பொக்க கேள்வி. அட பாரு, 2 வருஷம் கழிச்சு சாக வேண்டிய கிளவிய 2 நிமிஷத்துல சாகடிச்சிட்டிய. இது பஞ்சாயத்துக்கு தெரிஞ்சது, உன்னை பஞ்சு பஞ்சா பிச்சுக்குவாங்க. போய் பஞ்சின்ன உடனே ஞாபகத்துக்கு வருது, பன்னியார் பருத்தி கொட்டை வாங்க சொன்னது. நான் வர்றேன். கண்ணு மண்ணு தெரியாம இடிச்சிட்டு போறிய. ரெடியா? ரெடி. ரைட்டா? ரைட். ரைட்டா? ரைட். ரைட்டா? ரைட். ரைட்டா? 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 இப்பதாம்மா ரைட்டு. ஆமா கண்ணு, அம்மா அப்பா விளையாட்டு விளையாட வேண்டிய வயசுல ஓட்டாஞ்சலி ஆடிட்டு இருக்கியே, ராங்கு தானே? இது கூட ராங்கு தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி மொட்டா இருந்தா இப்ப பூத்து குலுங்கறா. ஒரு நாளைக்கு பறிச்சிட வேண்டியதுதான். கொஞ்ச வயசு குமரி புள்ள, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல. 5 வயசு புள்ள கூட என்ன ஆசையோட பார்க்கவில்லை. பங்காளி, இப்பதான் சிவில இருந்து வரியா? சொல்லி இருந்தா டவுனுக்கு வண்டி கட்டிட்டு வந்திருப்பல்ல. ஒருவேளை சாப்பாட்டை கொடுத்துட்டியா? ஏண்டா அழுகுற? ஏண்டா? சிங்கப்பூருக்கு போகும்போது நல்லா தானே போன, இப்ப இவ்வளவு பெரிய சவுட்டு மிஷினோட வந்து நிக்கிறிய. இது சவுட்டு மிஷின் இல்லடா, வாக்மேன். வாக்மேனா? உனக்கு சொன்னா புரியாது. பாட்டு அதேதான். போதுண்டா, நிறுத்துறா. டேய், ஆடி அசைஞ்சு வராம சீக்கிரமா வா. தண்ணி எடுக்க போற மாதிரி அவ வந்திருக்கா, எவனையோ தள்ளிக்கிட்டு போற மாதிரில வந்திருக்கா. இவன் நல்லா இருக்கு, எங்க எடுத்திருப்பா? ஏண்டி, சேலை எங்க எடுத்த? மவராசங்கடியில எடுத்த? அதுதான் நல்லா இருக்கு. வரா வரா. நாளுக்கு ஒரு சேலையில வேலைக்கு ஒரு பூவுல தெற்கு தெருவுல இருந்து ஒத்தக்கடை சந்தை வரைக்கும்
நான் தான் சீனி சக்கரை கட்டி அடங்காத பட்டின்னு தழுக்கு மினுக்குன்னு செலுத்துக்கிட்டு இருந்தா மீச முளைச்சவனுக்கு ஆசை முளைக்காமலா போகும். அரண்டு உருண்டு ஓடுற ஆத்த கரை ரெண்டும் தாண்டி காக்கும். ஆளான பொண்ண அவளோட அடக்கமும் ஒடுக்கமும் தான் காக்கும். ஆயப்ப மடியில அண்டி வாழ்ந்திருந்தா அடக்கம் ஒடுக்கமும் தானா வரும். அடுத்த வீட்டு குறியில இருந்தா அது எப்படிக்கா வரும்? பின்ன என்ன கோணங்கி? நேத்து அரசம்பட்டிக்கு ஆடு ஓட்டிக்கிட்டு போனப்போ உன் புருஷனை பார்த்தேன். அந்த மனுஷன் மருதைக்கு போய் வாரம் ஒண்ணாச்சே, நீ எப்படி பாத்திருப்ப? நான் பார்த்தது நீ முதல்ல கட்டினிய அந்த புருஷனை. 2-3 புருஷனுக்கு 5-6 பெத்த உனக்கே ஜக்கம்பட்டி சேலையும் மதுரை மல்லியும் கேக்குறப்போ வயசு பொண்ணு சீவி சிங்காரிச்சு நல்ல சேலை கட்டுறதுல என்ன குத்தங்க? ஏ சின்னதாயி, அடி ஆத்தாடி, நான் யாரையும் சாட பேசலையே. ஏங்கடி பேசித்தான் பாருங்களேன். பாவம் அந்த பொண்ணு பச்சை மண்ணு, அது மேல ஏன் இப்படி பழி போட்டு பேசுறீங்க? இனிமே ஏதாவது பேசுறீங்க உங்க வீட்டு கதை தெருவுக்கு வந்துரும். தெருவுக்கு வந்த கதை கிணத்துக்கு வந்துரும். கிணத்துக்கு வந்த கதை ஏங்கடி நிலுகடி ஓடாதீங்க, பாக்கி இருக்கு. எல்லாம் எனக்கு தெரியும், நீ பேசாம வா. அப்படியா? அப்படித்தான். ஏய் அங்க பாருடி. எங்க? வாமா, காலையில உன் சைக்கிள்ல முள்ளு குத்துனதுக்கு மருது தம்பி மனசுல பஞ்சராகி போயிடுச்சு. எல்லாம் தம்பி தான் ரெடி பண்ணி வச்சிருக்குது, எடுத்துட்டு போதாயி. வயசு பொண்ணுங்க கஷ்டப்பட்டா இந்த மாதிரி வயசு பையங்க துடிச்சு போறாங்க. ஏண்டா கோணங்கி, நல்ல நாளு திருநாள் அதுவுமா ஏண்டா அழுவுற? ஊர்ல இருக்கிற பொம்பளைகள் எல்லா ஆம்பளைங்க மேலையும் மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்க. ஏன் உன் மேல கூட ஆசையா ஊத்துறாங்க, என் மேல ஊத்தாலே இல்ல. அட ஏன் கோணங்கி இதுக்கு போய் அழற? உன் மேல மஞ்சள் தண்ணி ஊத்துறதுக்கு தானே என் ஜாதி தனத்தெல்லாம் கூட்டு வந்திருக்கேன். கவலைய விடு, நான் எதுக்கு இருக்கேன்? பெருசா வழி கிடைச்சா சின்னதா ஏதாவது செஞ்சு பார்க்கலாம். சின்னதா ஏதாவது வழி கிடைச்சா பெருசா ஏதாவது செஞ்சு பார்க்கலாம். பெருசாவும் வர மாட்டேங்குது, சின்னதாவும் வர மாட்டேங்குது. பங்காளி, சின்னதா என்ன, சின்னதே வந்துருச்சு. ஒரு சோப்பு. சோப்பு சோப்பு போட்டுற வேண்டியதுதான். 2 டீ எனக்கு வேணாமா. 2 டீயும் எனக்கு தான், அப்பதான் யோசனை வரும். அதுக்கு முன்னால எனக்கு வந்துருச்சு. இப்ப அவன் கையில இருக்கிற சோப்பு என் கைக்கு வரணும். அப்படிங்கிற அப்படியே அமைக்கு வாசிப்போம். இப்ப பாரு, டேய் கோபால, இங்க வாய. என்ன கோணங்கி? கோபால, உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன் கேள. ஒரு ஊர்ல ஒரு காக்கா நிறைய இருந்துச்சான். அது நம்ம ஊர் காக்கா தான். அந்த காக்கா என்ன செஞ்சுதான்? காக்கான்னு பறந்துச்சான். சோப்போடவா? இல்ல, இப்படி. அங்க ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்துச்சா. அப்ப அந்த வழியா நிறைய வந்திருக்குமே. புத்திசாலி பையன். அந்த நரி வந்து காக்காவை பார்த்து, காக்கா காக்கா நீ ரொம்ப சவப்பா இருக்கிய, ஒரு பாட்டு பாடிடுச்சான். உடனே காக்கா காக்கான்னு பாட்டு பாடிச்சா. நரி எடுத்துக்கிட்டு ஓடிடுச்சா. அது உங்க காலத்து காக்கா. எங்க காலத்து காக்கா வந்து வடைய கால வச்சுட்டு பாட்டு பாடுமே, அப்ப நரி ஏமாந்துடுமே. அப்படி போட ரொம்ப விவரமான பையன்தான். நான் ஏமாற மாட்டேன், சோப்ப குடு. ஏன்டா இப்படி காக்கா மாதிரி பறக்குற? எங்க அம்மா குளிக்காம காத்துட்டு இருக்கோம், குடு. ஏண்டா சனின விழுந்து வர்ற? ஏய் என்னடி
விட்டத்தையே வெறிச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்க. சோப்பு எடுத்து குடுறி. ஏய் உள்ள போடா. அக்கா இங்க வாயேன். என்னடா? நீ எழுந்து வந்தாதான் நான் சொல்லுவேன். மீனாட்சி, ஏண்டி சுடுதண்ணிய விளாய வைக்க சொன்னா அப்படியே கொதிக்க கொதிக்க ஊத்தி வச்சிருக்கியே. புத்தி ஒரு சீர்ல இருந்தா தானே. சரி சரி போய் தொலை, நானே பாத்துக்கிறேன். ஏண்டா கூப்பிட்ட? என்னடா அது? அக்கா இது எனக்கு தெரியாம முத்து மாமா சோப்புல வச்சது. நான் இது அம்மாக்கு தெரியாம என் ஜோப்புல வச்சுக்கிட்டேன். இந்தா. ரொம்ப உணர்ச்சிவசப்படாத. நான் வர வழியிலேயே படிச்சுட்டேன். இப்ப நீ படி. என் உயிர் மீனாட்சிக்கு ஆற்றங்கரையோரம் உனக்காக அல்லும் பகலும் அயராமல் காத்திருப்பேன். இப்படிக்கு உன் மருது. அடியே மீனாட்சி, சீக்கிரம் தொலையண்டி. அவன் எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கான். காதுல விடல. அந்த ஒற்றைய கால கிட்ட கூட்டிட்டு போய் மந்திரிச்சிட்டு வா. சனிய கைய கால வச்சுட்டு சும்மா இருந்தா தானே. ரொம்ப வலிக்குதா? அஸ்கு, என்னக்கா இது கூட உனக்கு தெரியலையே? என்னடா சொல்ற? வாழ் காத்துட்டு இருக்கோம்ல, நீ போய் பாக்க வேணா. அதுக்கு தான் இது செட்டப். ரொம்ப தேங்க்ஸ். அதோ பாரு அக்கா. உங்க அம்மா உன்னை அடிச்சிட்டாங்களா? உங்களை பார்க்க முடியாம நான் எப்படி எல்லாம் தவிச்சிட்டேன் தெரியுமா? இந்த தவிப்பு நம்ம ரெண்டு பேருக்குமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். நான் பாரு, சீக்கிரம் வாங்க. நேரமாச்சு. அப்ப நான் அதுக்குள்ளேயே வா. என் தம்பி மட்டும் இல்லன்னா என்னால வந்திருக்கவே முடியாது. லேட்டா போனா அம்மா சந்தேகப்படும். நான் வரேன். மறுபடியும் எப்போ வருவ? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அண்ணனை பார்க்க அம்மா போவாங்க. அப்ப வரேன். ஏன் மீனா? நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்போ நாம வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியுமா? நம்மளை சேர்த்து வச்ச அம்மன் நாம வாழறதுக்கும் ஒரு வழி காட்டாமலா போயிடும். அடுத்த வாரம் நம்ம சந்திக்கிறப்போ இதே மாதிரி ஒரு அகல் விளக்கு எரிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அகல் விளக்கு ஏத்தி வைக்காம போயிட்டா உங்க மனசு வேதனைப்பட்டு துடிச்சிருமேனுதான் நானே ஏத்தி வைக்கலான்னு வந்தேன். ஆமா,
நீங்க எதுக்கு விளக்கோட வந்தீங்க? இப்ப எல்லாம் நீ என்ன நினைக்கிறியோ அதே தான் நானும் நினைக்கிறேன். வாங்க, நாம 2 பேரும் சேர்ந்தே போய் விளக்கேத்தி வைக்கலாம். நீங்க 2 பேரும் நினைச்சபடி இங்க அகல் விளக்கு எரியலன்னா உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் எனக்கு தெரியும். அதான் நானே இவ்வளவு அகல் விளக்கு ஏற்றி வச்சேன். வெத்தலையில ₹1 வச்சு பஞ்சாயத்து கூட்டின நாச்சிமுத்து அக்கா பொண்ணு சொல்றதுல இருந்தும் நம்ம ஊர் நையாண்டு வேலைக்காரங்க நேர்ல பார்த்து சொன்ன சாட்சியத்தை வச்சு பாக்குறப்ப கருப்புசாமி தான் குத்தவாளின்னு தரையில விழுந்த மீன் படக்குன்னு உசுர விடுற மாதிரி பளிச்சுன்னு தெரியுது. தெரியும் தெரியும். முண்டச்சி கொண்ட முல்லைப்பூ கழுதுச்சான். அந்த சிறுக்கிக்கு ஆம்பளை வாசம் தேவைப்பட்டிருக்கும். அதுக்கு எம்மாவன வம்புக்கு எடுத்துட்டு இப்ப எதுக்கு பஞ்சாயத்துல கொண்டு நிறுத்தணும்? எதுக்கு இந்த வீண் பேச்சு? விவகாரம் பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு. ஊர் பெரிய தலைங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். ஊர் சனங்க தாங்க பஞ்சாயத்து, பஞ்சாயத்து தாங்க ஊர் சனம். இன்னும் ஊர் கட்டுக்கோப்பா தான் இருக்கு. ஊர் பெரியவங்க நீங்க பார்த்து என்ன சொல்றீங்களோ அதுல எங்களுக்கு சம்மதம். என்னையா பெரிய சம்மதம்? முன்ன பின்ன செத்துருந்தா சுடுகாடு தெரியும். 10 மாசம் சுமந்து பெத்தா புள்ளையோட அருமை புரியும். உன் பொண்டாட்டிக்கு தான் வயித்துல புழு பூச்சிக்கே வழி இல்ல. வந்துட்டான் பேச. கார விட்டு காளியம்மா, உன் புள்ள கதையை மட்டும் பேசுடி. ஏன் கதை ஓன் நாக்குல புரண்டா உன் மகர எகிரி தரையில விழுந்துரும். நான் உசில பெட்டிக்காரி, ஊரு பெருசுங்க கூட இருக்குன்னு கூட பார்க்க மாட்டேன். ஏ குண்டு தாயே, பொல்லாத விட்ட உனக்கு நீ பேச்சு பொத்திட்டு உட்காரி. பொம்பளைங்க மத்தியில மட்டு மரியாதை பேச கத்துக்கடா. ஏன் புருஷனை பத்தி பேச நீ யாரி? முதல்ல மரியாதை பேச கத்துக்க. கொஞ்சம் பேச உட்காருங்கத்தா. 2 வீட்டு பஞ்சாயத்து 4 வீட்டு பஞ்சாயத்து யாரும் போல் இருக்க. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், அனாவசியம் யாரும் பேசக்கூடாது. இந்த பாருங்க, தப்பு செஞ்சவனை தண்டிச்சாத்தா மறுபடியும் இந்த மண்ணுல இன்னொரு துக்கு துள்காம இருக்கும். இப்ப நீங்க சொல்ல போற தீர்ப்புலதான் பச்சைமலை மண்ணோட மானம் மரியாதையே இருக்கு. இன்னைக்கு கருப்புசாமி செஞ்ச தப்பத்தான் 7 வருஷத்துக்கு முன்னால பெரிய மாய் மக சன்னாசியும் செஞ்சான். அன்னைக்கு இந்த ஊர் பஞ்சாயத்து என்ன தீர்ப்பு சொல்லுச்சோ அதே தீர்ப்பத்தான் இன்னைக்கு இந்த பஞ்சாயத்து சொல்லுது. ஒரு நாய் ஊழையிட ஊர் நாயெல்லாம் சேர்ந்து ஊழையிட்ட மாதிரி அந்த நாச்சிமுத்து பேச்சு கேட்டு எடுவட்ட பயலுகள்லாம் உனக்கு மொட்டை அடிச்சு பாத்துட்டாங்களேடா. உனக்காக மார்கங்கோட்டை மாடு கட்டி தேவாரம் தேங்காய் வாங்கி சின்ன மண்ணூர் செக்காட்டி என்ன எடுத்து வச்சிருந்தேனே, என் நினப்புல மண்ண வாரி போட்டாங்களேடா பாவிங்க. உனக்கு மொட்டை அடிச்சு பார்த்து பூரிச்சு போகணும்னு அந்த நாச்சிமுத்து குடும்பம் எத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்ததோ. பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. டேய், அந்த குடும்பம் அழிஞ்சு போறத 2 கண்ணு கொண்டு நீ பார்க்க தாண்டா போற. இனிமே அந்த நாச்சிமுத்து குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த விதமான வரவும் செலவும் கிடையாது. அந்த குடும்பத்தை பூக்கவும் விட மாட்டேன், காய்க்கவும் விட மாட்டேன். அப்பதானே அந்த கணக்கு பைசலாகும். திருப்பதி போயிட்டு வந்தேன். என்னங்கம்மா பிரசாதம்? அவன நீங்க எப்படி திருப்பதி போயிட்டு வந்தீங்க? என்னடா கேட்ட? என்னடா கேட்ட? என்னடா கேட்ட? என்னடா கேட்ட? ஐயோ!
சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. நான் வரும்போது எடுத்துக்கிறேன், பாத்துக்கங்க. சரிம்மா. இவ்வளவு தூரம் ஸ்கூலுக்கு நடந்தா வரப்போறேன். ரொம்ப கஷ்டம். நீ வேணும்னா என் சைக்கிள் எடுத்துட்டு போ, நான் நடந்து வரேன். ஏன்னா நீ கஷ்டப்பட்டா என் மனசு தாங்காது. என்ன எம்பி வந்திருக்காரு? இவர்தான் மாப்பிள்ளையோட அப்பா. ஓஹோ. நாளை ஆயிடுத்து, பொன்னாச்சு வாங்க. மாமா, மாமி, சீர் வரிசையில எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் சரியா இருக்கணும், வந்து பாக்குறீங்களா? நாங்க இதுக்கு வந்து பாக்கணும். இவன் நல்லா பாப்பா, இவன் அழைச்சிட்டு போங்க. வாய் மாமி, லட்சணமா இருக்கா, மங்களகரமா இருக்கா. இவர் ஆசையா கூப்பிடுறார், அழைச்சிட்டு போவாய். ஓய், நேக்கு ஒண்ணு மட்டும் இப்ப படுது. ஓய், என்ன உங்க கார்ல வந்தது தப்பு. ஓய் வாங்க. இருடா வர்றா, இருடா பாடி. வாங்க வாங்க, உள்ள போலாம். சீர் வரிசையில எப்படி வச்சிருப்பா? ரொம்ப பரப்பி வச்சிருப்பா, வந்து பாரு. வாங்க பாருங்க. எங்க சீரு? எங்க வரிசை? சீரு வரிசையா? என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். கட்டி மேல, கட்டி மேல. மாங்கல்யம் தந்துனா நேனாம ஜீவன கேதுனா அண்டே பத்ராமி சுபகே சர்வகார்யார்த்த திஷ்டனே. தாலி கீலி கட்டின பேத்துருவேன், பேத்து. எந்திரடா. எல்லாரும் மேல எந்திரிங்க. அப்பா, உங்களை பத்தி எனக்கு தெரியும், கைய தூக்குங்க. துப்பாக்கிய எம்பி அசியாத. ஏன்னா பட்டு மாமியா வந்தது ஒரு ஆம்பளையா? அத பத்தி இப்ப நமக்கு என்னடி? அது இல்லன்னா நடக்க கூடாத ஒரு ஹைலைட் நடந்துடுத்து. என்னடி சொல்ற அலமோ? அந்த ஆம்பளையோட சேர்ந்து நான் பாத்ரூம்ல போயிட்டு வந்தேன். ஐயோ அலமோ, இத என்கிட்ட சொன்னதோட நிறுத்திக்கோடி. ஊர் முழுக்க தம்பட்ட அடிச்சுடாத. மாட்டேன், பணம் போயிடும். கரெக்டா மாலைய. டேய் குடா தாலிய. கட்டி மேல, கட்டி மேல. மாப்ள எல்லாரும் பூ போடுங்க, இல்லன்னா உங்க வாயில குண்ட போட்டுருவேன். போடு. ஸ்டாப். எம்பி, தாலி கட்டி முடிஞ்சாச்சு. இனி பொண்ணை மாப்பிளை பார்லிமெண்ட்ல வந்து பாரு. கமான் மாப்பிள. என்ன பிரியா, வரவேற்க யாரும் இல்லைன்னு பாக்குறியா?
இது எதிர்பாராம நடந்த கல்யாணம். வாசல்ல ஆரத்தி எடுக்க யாரும் இல்லைனாலும் உள்ள ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். வா. தாத்தா, உங்க யார்ட்டையும் சொல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் சூழ்நிலை அப்படி. நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களை ஆசீர்வதிங்க தாத்தா.